நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கீங்களா? இல்ல இந்த வீடியோவ பார்க்குற உங்க வீட்ல யாராவது 50 வயசுக்கு மேல இருக்காங்களா? 50 வயசுக்கு மேல இருக்கவங்க கால்கள் மற்றும் நடக்கிற திறன் இது ஆரோக்கியமா இருக்கா? இல்லையா? அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சிம்பிளா 5 டைம்ஸ் சிட் டூ ஸ்டாண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்ட நம்ம இப்ப பண்ண போறோம். ஒண்ணும் இல்ல இது மாரி சேர்ல உட்கார்ந்துட்டு 5 முறை எழுந்து எழுந்து உட்காரணும். இது எந்த டைம்க்குள்ள எத்தன செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க எழுந்து உட்கார்றீங்க அப்படின்றத வச்சு உங்க கால்கள் எவ்வளவு பலமா இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா நடக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத பண்ணி காட்டுறதுக்கு எங்க அப்பா, அம்மா 2 பேரும் இப்போ இந்த 5 டைம்ஸ் சிட் டூ ஸ்டாண்ட் டெஸ்ட்ட பண்ண போறாங்க. கை 2த்தையும் இப்படி ஷோல்டர் மேல வச்சுக்கணும். உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது. அதே மாரியே கை 2த்தையும் இப்படி வச்சுக்கோங்க. தூக்க வேண்டாம். நார்மலா வச்சுக்கோங்க. ஓகே. எதையும் பிடிக்காம 5 டைம்ஸ் உட்கார்ந்து எழும்பணும். ரெடி? 1, 2, 3. எங்க அப்பா 8.25 செகண்ட்ஸ்ல 5 டைம்ஸ் உட்கார்ந்து எழுந்தாரு. எங்க அம்மா 8 செகண்ட்ஸ்ல 5 டைம்ஸ் உட்கார்ந்து எழுந்துட்டாங்க. நீங்களும் உங்க டைமிங்க நோட் பண்ணியிருப்பீங்க. எத்தன செகண்ட்ஸ்க்குள்ள 5 வாட்டி உட்கார்ந்து எழுந்தீங்க அப்படின்றது. இது வந்து ஏசியன் ஒர்க்கிங் குரூப் ஆன் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய AWGS அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2019ல வெளியிட்ட ஒரு தகவல் படி, நீங்க வந்து 12 செகண்டுக்குள்ள 5 முறை உட்கார்ந்து எழுந்திருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் நடக்கிறதுக்கு இதுலலாம் சிரமப்படுறீங்க அப்படின்றது அர்த்தம். இது மட்டுமே உங்களோட உடல் திறனை முழுசா வந்து மதிப்பிடாது. இதுவும் ஒரு டெஸ்ட் அவ்வளவுதான். இது உங்களால ஒருவேளை அந்த டைம்க்குள்ள பண்ண முடியலனாலும் திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. திருப்ப திருப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களால 12 செகண்ட்ஸ்க்குள்ள 5 டைம்ஸ் உட்கார்ந்து எழும்ப முடியும்.